தினமும் தியானம் தினமும் ஆசீர்வாதம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். இன்றைக்கு நாம் வாசித்து தியானிப்பதற்காக இந்த 40 நாள் அதனுடைய முதல் நாளிலே நாம் நிற்கிறோம். 149ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாயை குறித்தும் கையை குறித்தும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாயிலே துதி இருக்க வேண்டும், கையிலே தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை நமக்குள் இருந்தால்தான் நாம் அவரை துதிக்க முடியும். இந்த நாளிலிருந்து நீங்கள் அதிகாலை எழுந்து, வேதத்தில் பலவிதமான தலைப்புகள் இருக்கிறது. ஆனால் இன்றையிலிருந்து காலையில் சிலுவையை குறித்து தியானிப்போம். காலையில் மாலையில் ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்து தியானிப்போம். அது உள்ளான ஒரு பரிசுத்தத்தை கட்டி அமைப்பதை குறித்து தியானிப்போம். ஏன் இதெல்லாம் நாம் தியானிக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய வருகை மிக 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 சமீபமாக இருக்கிறது. ஆகவே நாம் நம்மை தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் நிலைநிறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் 2 விஷயத்தை இந்த சிலுவை தியான கூட்டத்திலே நாம் நினைவு கூற வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையை சுமந்தார், சிலுவையில் அறையப்பட்டார், சிலுவையில் இரத்தம் சிந்தி தன் ஜீவனை கொடுத்தார். கொடுக்கும் பொழுது அவர் சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று மன்னிப்பை சிலுவையிலே வைத்துவிட்டு பிதாவினிடத்தில் தன் ஆவியை ஒப்பு கொடுத்து விட்டு கடந்து சென்றார். ஆகவே இதெல்லாம் நினைத்து கர்த்தரை துதிக்க வேண்டும். நம்முடைய வாயில நமக்காக ஜீவனை கொடுத்தவரை அதிகாலையில் 5 மணிக்கு எழுந்து ஆலயத்தில் வந்து துதிக்க வேண்டும். வாயிலே வசனத்தை சொல்ல வேண்டும். அதுதான் பட்டயம். ஆகவே வாயிலே துதியும் கையிலே தேவனுடைய வார்த்தையும் இருந்தால் நிச்சயமாகவே இந்த சிலுவை தியான கூட்டம் உங்கள் வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் மீது இருக்கிற அன்பை பெருக செய்யும். கிறிஸ்துவின் மீது இருக்கிறதான அந்த ஐக்கியத்தை பெருக செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பு பிதாவே, சிலுவை தியான கூட்டத்தின் முதல் நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாள் முதற்கொண்டு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் உபவாசித்தோ அல்லது உணவை குறைத்தோ அல்லது எளிமையான உணவை உண்டோ, எப்படி ஆகிலும் உம்முடைய சிலுவை பாடுகளை தியானிக்கும் கிருபையை தாரும். விசேஷமாக ஒவ்வொரு குடும்பத்தாரும் முழுமையாய் கணவன் மனைவி குழந்தைகளாக சேர்ந்து இப்படிப்பட்ட இந்த பயணத்திலே தொடர கிருபை செய்யும். உம்முடைய நாமத்தை மேம்படுத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.